அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திரிகடுகமும் மென்பொருளும் செய்யுள் எண் 40. வெகுளி நுணுக்கம் விரலும் மகளிர்கட்கு ஒத்த ஒழுக்கம் உடைமையும் பாத்து உண்ணும் நல் அறிவாண்மை தலைப்படலும் இம்மூன்றும் தொல் அறிவாளர் தொழில். சான்றோர்களினுடைய பணிகள் என்று இந்த மூன்றை நல்லாதரார் சொல்றார். மனைவியின் புலவி நுணுக்கம் அறியும் திறமை, அவளுடன் ஒத்து வாழும் ஒழுக்கம் கொள்தல், பிறருக்கு கொடுத்து பகிர்ந்து உண்ணும் நல்ல அறிவாண்மையுடன் முற்படல், இந்த மூன்றும் சான்றோர் செய்யும் பணிகள் என்று சொல்கிறார். தொல் அறிவாளர் என்று சொல்கிறார். தொல் அறிவாளர்னா தொன்று தொட்டு நடக்கக்கூடிய விடயங்களை, கருத்துக்களை உள்வாங்கி நடக்கக்கூடிய சிறந்த மனிதர். அவர் காலகட்டத்தில் நடக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் உள்வாங்கி நடக்கிறது இல்லைங்க. ஒரு சபை என்றால் அதற்கு ஒரு மரம் உண்டு, மாண்பு உண்டு. இப்படித்தான் அந்த சபையில் பேச வேண்டும், இப்படித்தான் செய்கை செய்ய வேண்டும், சபையில் விசிலடிக்க கூடாது என்றெல்லாம் நன்கு அறிந்து கொண்டு நடக்கிறார் அல்லவா. அந்த சபையினுடைய தொன்மையை அறிந்து கொண்டு அவர் தொல் அறிவாளர். அப்படிப்பட்ட தொல் அறிவாளர் சான்றோர் அவர்கள் என்றால் என்ன மூன்று விடயங்கள் இருக்க வேண்டும் என்றால், வெகுளி நுணுக்கம் விரலும் என்கிறார். அங்க வெகுளி என்பதை, வெகுளி பெண் என்ற திரைப்படம் வந்திருக்கிறது. அப்ப மனைவியை ஏதுமறியாத ஒரு அப்பாவி என்று சொல்லி, அந்த அப்பாவி மனைவி ஒரு புலவி உன்னிடம் வைத்துக் கொள்கிறார் என்றால், ஒரு பிணக்கு உன்னிடம் காட்டுகிறாள் என்றால், ஒரு கோபம் உன்னிடம் வைத்துக் கொள்கிறார் என்றால், அதனுடைய நுணுக்கத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் மனைவி கணவன் கோபிச்சுக்கிறா? ஒன்னும் மனைவி சொல்லாத கணவன் செஞ்சுட்டு வந்திருப்பாரு, அல்லது சொன்னதை செய்யாம வந்திருப்பாரு. ரெண்டு தான் காரணம். அப்ப அதை அவங்க நினைச்சபடி செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா அந்த கோபம் வராது. அடுத்தது, பல வேளைகளில் கணவனுடைய நன்மை கருதி, அவனுடைய உடல் நலம், மனநலம், பொதுநலம், சமூக நலம், புகழ் நலம், இத்தனையும் கருதி மனைவி சில விஷயங்களை செய்யணும்னு சொல்லுவாங்க, அது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதற்கு கணவன் உடன்படாம போலாம். அப்ப அந்த இடத்துல ஒரு புலவி ஏற்படும், ஒரு சண்டை ஏற்படும். அந்த நுணுக்கத்தை புரிந்து கொண்ட கணவன் ஒரு சான்றோன் என்கிறார். அப்படிலாம் நம்ம எல்லாம் பெரிய சான்றோன் போல இருக்குங்களே. அடுத்தது இரண்டாவது, மகளிர்கட்கு ஒத்த ஒழுக்கம் உடைமையும் அப்படிங்கிறார். மனைவியுடன் ஒத்து வாழும் ஒழுக்கம் கொள்தல். அந்த பிணக்கை அதிகப்படுத்தி போகாம, அந்த ஊடலை அதிகப்படுத்தாமல் விரைவில் அவளுடன் ஒத்துப்போதல், இதுவும் சான்றோனுக்கான பணியா. அதுலயும் நம்ம எல்லாம் பெரிய சான்றோனுங்க. மூன்றாவது ஒன்று சொல்றாரு, அதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம எல்லாமே சான்றோன் தான். அந்த மூணாவது என்னன்னா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்ங்கிறார். உங்கள்கிட்ட இருக்கிற சாப்பாடை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கூட சேர்த்து சாப்பிடு, விருந்தினர் கூட சேர்த்து சாப்பிடு, அக்கம் பக்கத்தோட சேர்த்து சாப்பிடு, நாய் பூனையோட சேர்த்து சாப்பிடு, காக்காவோட சேர்த்து சாப்பிடு என்று பகுத்துண்டு அந்த வாழும் தன்மையை, அந்த பண்பை அறிந்தவர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சிறப்பான பேர் இவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நல்ல அறிவாண்மைங்கிறார். நல்லறிவு கொண்ட ஆண்மை இந்த பகுத்துண்டு வாழ்பவர்கள். இவர்கள் இப்படி வாழ யார் யார் தலைப்படுகிறார்களோ, தனக்கு கிடைத்ததை தன்னிடம் பக்கம் உள்ளவங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடணும், எல்லாத்தையும் நம்மளே போய் போட்டு முழுங்கக்கூடாது அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ, எங்க அம்மா சொல்லுவாங்க, தொண்டை வரைக்கும் தான் ருசி, தொண்டைக்கு போனா நரகல் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி அந்த ருசிக்காக சாப்பிடாம எல்லாத்தோடும் பகிர்ந்து கொண்டு நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டோம்னா அது மிகச்சிறந்த சான்றாண்மைங்கிறார். அப்ப மூன்று சான்றாண்மை நம்ம இருக்குது இல்லைங்களா. அப்ப நம்ம எல்லாம் சான்றோர் தான். நல்லாது கூற்றுப்படி. மீண்டும் செய்யுள். வெகுளி நுணுக்கம் விரலும் மகளிர்கட்கு ஒத்த ஒழுக்கம் உடைமையும் பாத்து உண்ணும் நல் அறிவாண்மை தலைப்படலும் இம்மூன்றும் தொல் அறிவாளர் தொழில். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷின திரளை அபிகம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம். நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.